Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடுல பெல் ஐகான் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க. அப்பதான் வந்து நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உன்னை தவிர எங்க எனக்கு யாரடி. Hi guys, இதுவரையும் Alightmotion அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ப்ராஜெக்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் எல்லாம் கொடுத்துக்குங்க. நான் இதை கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போது ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய இமேஜ் கேலரியில் உள்ள நான் பேக்ரவுண்ட் இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பிஎன்ஜி இமேஜும் கொடுக்குறேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து இந்த ரெயின் எஃபெக்ட், க்ரீன் ஸ்க்ரீன் ரெயின் எஃபெக்ட், இதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்மளோட இமேஜை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே உள்ள இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா நம்மளோட இமேஜ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் சைஸுக்கு வந்துடும். இப்போ வந்து இமேஜோட சைஸ் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு மூணாவது உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிக்சரை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு கடைசியில் எண்டில் இது என்ன வேல்யூ அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிஎன்ஜி இமேஜ் மேலே ஆட் பண்ணக்குள்ளே அதே சைஸ் அளவு செட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி வச்சோன்னா அந்த பையன் உட்காந்துருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் அந்த இதை நோட் பண்ணி வச்சிங்க. இப்போ அந்த ஸ்பீடாமீட்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எலி மாதிரி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சைடு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்மளோட இமேஜ் டியூரேஷன் வந்து, அதாவது வீடியோட டைம் டியூரேஷன் வந்து 30 செகண்டுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இப்போ 30 செகண்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அங்கே கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை கொடுத்தோம்னா 30 செகண்டுக்கு அப்புறம் உள்ள அந்த இமேஜ் வந்து கட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது வந்து அந்த வீடியோ வந்து சைடில் ப்ளே ஆகிற மாதிரி காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த வீடியோ வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு அதில் நீங்கள் என்ன வீடியோ அதில் சைடில் கொடுக்க போகிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் அண்ட் வீடியோ கொடுத்து அந்த கேலரியில் போயிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிங்க, வியூவால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஆட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரீன், அதாவது விண்டோவில் வர மாதிரி செட் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே 30 செகண்ட் தான் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள அந்த வீடியோவை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 30 செகண்டுக்கு அப்புறம் உள்ள வீடியோ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த விண்டோவில் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதில் எடிட் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை காமிக்கிறோம் இல்லையா, அதை எடிட் பாயிண்ட்டை கொடுத்துட்டோம்னா அந்த க்ரீன் கலர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலேயும் அந்த கார்னரில் செலக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி கீழே உள்ள ஒயிட் டாட்டை செலக்ட் பண்ணோம்னா அடுத்த கார்னர் வந்து செலக்ட் ஆகும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி அந்த விண்டோவில் சரியாக வர்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கணும். இப்போ கீழே உள்ள அடுத்த டாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த வீடியோவோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். விண்டோவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு டாட்டா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த விண்டோவில் கரெக்டாக பொருந்துகிற மாதிரி செட் பண்ணிங்க. இப்போ நம்மளுடைய வீடியோ வந்து செட் பண்ணியாச்சு. அந்த பையனோட ஃபோட்டோ அந்த பேக்ரவுண்டில் அது அந்த வீடியோவுக்கு பின்னாடி போய்டும். நமக்கு இதுக்காக தான் அந்த பிஎன்ஜி மேலே அந்த பையனை மட்டும் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அதை மேலே ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு பிஎன்ஜி ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மறுபடியும் வெளில வந்துட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு நான் அந்த பையனோட ஃபோட்டோ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த வேல்யூ, அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணக்குள்ள அந்த வேல்யூ அளவுக்கு இந்த இமேஜை வந்து நம்ம சைஸை ஜூம் பண்ணிக்கணும். நான் 736 ஃபஸ்ட்டு வேல்யூ அந்த செட் பண்ணியிருந்தேன், அதே வேல்யூ செட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் சிம்பிளை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த பையன் அந்த உட்காந்துருக்கிற அந்த ஏ ஷேப்புக்கு வந்து
கொண்டு வந்து வச்சிட்டேன்னா எனக்கு இப்போது அந்த பையனுக்கு பின்னாடி அந்த வீடியோ ஓடுற மாதிரி, அதாவது சைடில் கார்னரில் அந்த விண்டோவில் ஓடுற மாதிரி நமக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து டியூரேஷன் 30 செகண்ட் வரைய லென்த்தி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நமக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து விண்டோவில் ஓடுற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து அதாவது விண்டோவில் வந்து ரெயின் வந்து வர்ற மாதிரி வாட்டர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து நான் டவுன்லோடில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ போயிட்டு அந்த ரெயின் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் முதல்ல அந்த வீடியோ எப்படி ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இதுவும் 30 செகண்டுக்கு மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் உள்ளதை கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அந்த பேக்கில் ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான், வேறு எந்த மெத்தடும் இல்லை. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த விண்டோவில் அமைகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா, கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு கீழே வர மாதிரி ட்ராக் பண்ணி கீழே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டோம்னா அந்த வீடியோ வந்து அந்த பையனுக்கு பின்னாடி நமக்கு போன மாதிரி அந்த எஃபெக்ட் கிடச்சிரும். இல்லைனா அந்த பையனை மறைச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த பிஎன்ஜி இமேஜுக்கு கீழே வர மாதிரி அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கீழே கொண்டாந்து வச்சிட்டிங்கன்னா அந்த பையனோட இமேஜ் மேலே வந்துடும். இப்போ ட்ராக் பண்ணி நம்ம செட் பண்ணிக்க வேண்டியது தான். முதல்ல மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் எடிட் பாயிண்ட் போயிட்டு இந்த வீடியோவை அந்த ஸ்க்ரீனில் அமைகிற மாதிரி எடுத்து செட் பண்ணிவிட்டு குரோமா கீ யூஸ் பண்ணி அந்த க்ரீன் ஸ்க்ரீன் அழிச்சிட்டோம்னா நம்மளோட அந்த எஃபெக்ட் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் இல்லையா வீடியோ, அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம ஸ்க்ரீன் அளவுக்கு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்க்கு அந்த கீ அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிங்க. குரோமா கீயை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் ஸ்க்ரீன், அது வந்து கலர் நிறைய வேரியேஷனில் இருக்கும். அதனால் அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவிலேயே போய்ட்டு நீங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ணிங்க. அப்போ வந்து நமக்கு அந்த க்ரீன் கலர் நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணாலே அந்த க்ரீன் கலர் வந்து மறையிறது நமக்கு தெரியும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டுத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த வீடியோ பேக்கில் உள்ள வீடியோ நமக்கு தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலர் அந்த கலர் வந்து நமக்கு மறைஞ்சிடும். அப்போ வந்து நம்மளுடைய அந்த வீடியோ நமக்கு விசிபிள் ஆகும். இப்போ பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் வேல்யூ வந்து ஒரு 3200 சம்திங் வச்சோம்னா அந்த இது வந்து நமக்கு நல்ல கிளாரிட்டியாக கிடைக்கும். இப்போ வந்து 3200 வச்சு செட் பண்ணிங்க. அடுத்து கீழே உள்ள வேல்யூவும் ஒரு 500 செட் பண்ணால் அந்த க்ரீன் கலர் வந்து வீடியோ நமக்கு க்ரீன் கலர் வந்து ரேஸ் ஆகி நமக்கு அந்த பேக்கில் உள்ள வீடியோ வந்து விசிபிள் ஆகும்.
பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், நமக்கு அந்த ரெயின் எஃபெக்ட் மட்டும் நல்லா தெரியும். க்ரீன் கலர் இந்த வீடியோ வந்து அழிஞ்சிட்டு அந்த மேலே உள்ள ரெயின் எஃபெக்ட் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணிக்க வேண்டியது தான். நமக்கு இப்போ இந்த எஃபெக்ட் கிடச்சிச்சு. இப்போ மேலே உள்ள அந்த ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நம்மளோட கேலரியில் வந்து இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, சேவ் ஆகிடும் நம்ம கேலரியில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.